ஹலோ. ஹலோ பிரதர், சொல்லுங்க. பிரவீன், நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன பிரதர், சொல்லுங்க. டெட்ரானிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். டெட்ரானிக்ஸ்னா என்ன? ஃப்ளவரா, மெடிசினா, என்ன ஜேர்னர்? அது என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு. அப்புறம் என்ன பிரதர்? நாளைக்கு கொரியர் அனுப்ப வேண்டாம். ஏன்? வேற ஒரு கொரியர் வந்துருச்சு. வேற கொரியர் யார் அனுப்புனது? அதை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு சொல்றேன். கைரேகை எடுத்தாச்சா? எடுத்துட்டேன், கொண்டு வரேன். நீ அதுக்குள்ள டெட்ரானிக்ஸ்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடு. இதோ ஒரு 10 நிமிஷத்துல லைன்ல வரேன் பிரதர். ஓகே. என்ன போறனா டென்ஷனா இருக்க? இல்ல, நாம அன்னைக்கு அந்த எம்டி கிட்ட எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு அடிச்சு பேசணும். அதான் அவரு சொல்றாரு. அண்ணங்கிறதுனால அவரும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு ரூல் இருக்கான்னு கேக்குறாரு. பெரிய ப்ராஜெக்ட், தப்பானவர்னு தெரிஞ்சா அவ்வளோதான் இல்லையா? கொன்னுடுவாங்க. அதனாலதான் இவனும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தன்னை மென்டல்னு காமிக்கிறான்னு நினைக்கிறேன். அது சரி, இப்ப என்னங்க பண்றது? எப்படியாவது அவரை இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்தணுமேங்க. அவர் தெரியாம செய்யறாரு. வீட்ல அந்த ஃபைலை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டோம்ல. இன்ச் பை இன்ச் தேடியாச்சு. வீட்ல வைக்கல. சோ வெளியே தான் எங்கேயோ வச்சிருக்கான். அது தெரியல. என்னங்க, அவர் வர நேரம் ஆயிடுச்சு. முதல்ல கேட்ட தரங்க, இல்லனா அதுக்கும் பெரிய ராமாயணம் பண்ணுவாரு. அவன் இன்னைக்கெல்லாம் வரமாட்டான். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு தான் கேளுங்களேன். எதுக்கு டென்ஷன்? நான் பேசினா வீணா வாதம் தான் வரும். நீ பேசு. சரி. இத்தனை வருஷமா போடாதது இன்னைக்கு ஏன் போட்டிருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்திங் ராங்னு அர்த்தம். ஹலோ, எங்கன்னு இருக்கீங்க? ஏமா? அவரு கேட்க சொன்னாரு. அது அமெரிக்கா போறதுக்காக விசா வாங்குறதுக்கு கியூல நின்னுட்டு இருக்கேன். சீரியஸா சொல்லுங்கண்ணே, எப்போ வீட்டுக்கு வருவீங்க? இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன். ஓகேண்ணே. அவர் வர அரை மணி நேரம் ஆகுமா? என்ன பண்ண போறோம்? இன்னொரு வாட்டி வீடு முழுக்க தேடிடலாம். என்ன சொல்ற? உங்க இஷ்டம். பூர்ணா, இங்க வாமா. கால் வழுக்கி விழுந்துட போற. நாங்கெல்லாம் பாசி விழுந்த கிணத்து மேலேயே பரதநாட்டியம் பிராக்டிஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்க. அப்படியெல்லாம் சறுக்க மாட்டோம் பூர்ணா. அண்ணே, உள்ள வாங்க. என்னமா உள்ள வருது? போன் பண்ணியே விஷயத்த சொன்னியா? என்ன விஷயம்? நீ எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து கதவை சாத்திட்டு பேசு. சொல்லிட்டேன். ஆமா அண்ணே, ப்ளீஸ் கொஞ்சம் கோச்சுக்காம உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரூமுக்குள்ளலாம் கூப்பிட கூடாது. சொல்லிடுவோம் புருஷன்கிட்ட. உன்னை யாரும் கொஞ்சறதுக்கு ரூமுக்குள்ள கூப்பிட மாட்டாங்க. உள்ள வா. கிவ் மீ தி வே. லா 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 லா. ஐயோ, ஏன்னா டென்ஷன் ஆகுறீங்க?
நீ விஷயத்த சொல்லிருந்தா நான் ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன விஷயத்த சொல்லியிருந்தா? என் வீட்டுக்காரரு உங்களை இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கிற ஐடியாவிலே இல்ல அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? இவர் எப்பவுமே ஏன் தப்பாவே நினைக்கிறீங்க? ஏமா என்னமா தப்பா நினைச்சிட்டேன் நானு? இல்ல என்னதான் தப்பா நினைச்சிட்டேன்னு கேக்குறேன். டெய்லி நம்ம வீட்டு கேட்டு பூட்டி இருக்குமா? இல்ல இன்னைக்கு நான் வெளியே போகும்போது பூட்டி இருந்ததா? இல்ல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு பூட்டி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ லூசு, வேண்டான்னு வீட்டை விட்டு துரத்திட்டோன்னு இனிமே வராதன்னு அர்த்தம். என்ன முறைக்கிற? என்னங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுற யார வேணாலும் கேட்டு பாரு, மானம் கெட்டு வாழறது தப்புன்னு சொல்லுவாங்க. வராதன்னு சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது. அப்புறம் எப்படி உள்ள வந்த? கேட்டு மேல ஏறி குதிச்சு வந்தேன். யாராவது சொந்த வீட்டுக்குள்ள கேட் ஏறி குதிச்சு வந்ததை பாத்திருக்கியா? ஏன் வந்தேன்? ஏன் வந்த? போட, நான் ஒன்னும் சும்மா வரல. என் பேக் எடுத்து போடு, நான் போய்கிட்டே இருப்பேன். எதுக்குன்னா இப்ப அதெல்லாம்? டெட்ரானிக்ஸ்னா என்ன? தவளை. டெட்ரானிக்ஸ்னா தவளை இனமா? ஆமா, அதை ஏன் கேக்குற? ஒரு நண்பர் டெட்ரானிக்ஸ்னா என்னன்னு கேட்டார். ஒரு நிமிஷம் இருக்கு. இவன் எதுக்காக இத பத்தி விசாரிக்கிறேன்னு தெரியலையே. ஹலோ, என்ன பிரதர்? டெட்ரானிக்ஸ்னா என்ன ஜோனர்னு கேட்டல? எஸ். அது தவளை சம்பந்தப்பட்ட விஷயம். தவளையா? ஆமா, அந்த டாபிக் மேல போ. ஓகே, பாய். ஓகே, பை. அண்ணா, தவளையோட பேரே டெட்ரானிக்ஸ். அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அண்ணா? டெட்ரானிக்ஸ்ன்றது ஒரு தவளை இனம். அந்த தவளை நம்ம கட்டவிரல் சைஸ்ல தான் இருக்கும். கண்ணு ரெண்டும் சிகப்பா இருக்கும். மரபொந்து, பாறை இடுக்கு இதுல தான் இருக்கும். அதோட முக்கியமான சாப்பாடு பாம்பு தான். பாம்பு, பாம்போட முட்டை ரெண்டுத்தையும் உடனே காலி பண்ற அபூர்வமான தவளை இனம். தவளைய பத்தின இந்த டீடைல்ஸ் ஓகே. அந்த பேரு பேப்பர்ல ஏன் இருக்கு? இவனை எப்படி மடக்கிறது? இவன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்குறது? இவன் சொல்றது உண்மைதானா இல்ல பொய் சொல்றான்? சோ அந்த கம்பெனி எம்டி இவன் நடிக்கிறான்னு சொன்னதுக்கும் இவன் நம்ம முன்னாடி மட்டும் மென்டல் மாதிரி நடிக்கிறதுக்கும் ஏதோ சம்திங் லிங்க் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன லிங்கா இருக்கும்? வேற என்ன, பெட்ரோல் கிறிஸ்டல் ப்ராஜெக்ட் விஷயமா தான் இருக்கும். அது என்ன பெட்ரோலோ என்ன கிறிஸ்டலோ. அது கிறிஸ்டல் பெட்ரோல் ப்ராஜெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க தப்பா சொல்றாங்க. அது ஏதோ ஒண்ணு. அந்த ஃபைல இவன் எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு அதை விட பெரிய டென்ஷன் அந்த டெட்ரானிக்ஸ் விஷயம்தான். ஏன், என்னாச்சு? டெட்ரானிக்ஸ்ங்கிறது பாம்புகளை திங்கிற ஒரு தவளையோட பேருன்னு சொன்னாரு. அந்த தவளையோட பேரை இவர் ஏன் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காரு? அதை நாம கேட்க முடியலையே. என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் உண்மையோ பொய்யோ யாருக்கு தெரியும்? அந்த பிரவீன் ஃபோன் பண்றான். எதுக்கு அவன் பண்றான்? டெட்ரானிக்ஸ் பத்தி கேட்டிருந்தான்ல, அதை சொல்றதுக்கு அவன் ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க, நானும் கேக்குறேன். ஹலோ பிரவீன். ஹலோ பிரதர். சொல்லுமா. நீங்க சொன்ன அந்த டெட்ரானிக்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி தகவல் கலெக்ட் பண்ணிட்டேன். வெரி குட். வாட் இஸ் டெட்ரானிக்ஸ்? டெட்ரானிக்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் பாய்சன். பாய்சனா? எஸ், பாய்சன்லயும் டெட்ரானிக்ஸ் பாய்சன் ராஜ விஷம். நிஜமா தான் சொல்றியா? ஆமா பிரதர், அமேசான் காடுகள்ல இந்த விஷம் ரொம்ப பிரசித்தம். அது ஏதோ தவளைன்னு சொன்னாங்களே. எஸ், யூ ஆர் ரைட். நான் சொல்ற இந்த விஷம் டெட்ரானிக்ஸ்ங்கிற தவளையிலிருந்து எடுக்கிற விஷம்தான். தவளையிலிருந்து விஷம் எடுக்கிறாங்களா? எஸ், டெட்ரானிக்ஸ் தவளை ஒரு கொடிய விஷ ஜந்து. அது பாம்பை சாப்பிடுற தவளையாமே. ஆமா, அதனாலதான் அதோட விஷம் பாம்போட விஷத்தை விட 100 மடங்கு வீரியம் அதிகம். மை காட், அவ்வளோ பவர்ஃபுல் விஷயமா? ஆமா, ஆப்பிரிக்கால இருக்க காட்டுவாசிங்க ஒரு யானையை பார்த்துட்டா ஒரே ஒரு அம்பை விட்டு 10 வினாடியில அந்த யானைய சாகடிச்சிருவாங்க. அவ்வளோ பெரிய யானைய எப்படி 10 வினாடிக்குள்ள சாகடிக்க முடியும்? அவங்க யூஸ் பண்ற அம்பு முனையில டெட்ரானிக்ஸ் விஷத்தை தடவி இருப்பாங்க. அவ்வளோ பெரிய யானைக்கே அந்த கதினா
மனுஷனை ஒரு செகண்ட்ல சாவடிச்சிடலாமே. ஆமா, அந்த ஃபார்முலாவுல தான் இந்த பாய்சன் பிளாக் மார்க்கெட்ல கிடைக்குது. தவளைய விக்கிறாங்களா? இல்ல, அதோட பாய்சன் கிடைக்குது. தவளையில இருந்து எப்படி விஷத்தை எடுக்கிறாங்க? அந்த தவளையில இருக்கிற பாய்சனை வெளியில எடுக்க அந்த தவளையை புடிச்சு கொதிக்கிற தண்ணியில போட்டு கொதிக்க வைப்பாங்க. தண்ணி கொதிநிலைக்கு வந்து தவளை செத்ததும் அது உடம்புல இருந்து கெட்டியான பச்சை நிறமான விஷம் என்ன மாதிரி பிரிஞ்சு வருமா. அதை கலெக்ட் பண்ணி தான் விக்கிறாங்க. அடேங்கப்பா, இவ்ளோ விஷயம் இருக்கா? ஆமா. எதுக்கு இந்த டீடைல் கேட்டீங்க? நாளைக்கு உன்னை சந்திக்கும் போது சொல்றேன். பாய். பாய். என்ன பொண்ணா அம்மா. இப்படி ஷாக்கா பாக்குறேன்? இல்ல, அந்த டெட்ரானிக்ஸ் இவ்ளோ பவர்ஃபுல் விஷமா இருக்கிறதுனால தான் அந்த பேர் எழுதின சீட்டை கிழிச்சு போடாம மறந்துடாம இருக்கிறதுக்காக மறைச்சு வச்சிருக்காரு. அந்த பேரு இவர்கிட்ட இருக்குன்னா அந்த பாய்சனை இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பாய்சனோட பேரை இவர் எழுதி வச்சிருக்காருன்னா அந்த விஷத்தை வாங்கறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல? சொல்ல முடியாது, வாங்கி கூட வச்சிருக்கலாம் இல்லையா? என்ன பொண்ணா சொல்ற? இல்ல, என் டவுட்ட சொன்னேன். இல்லன்னா அந்த பேரு அவருக்கு எதுக்குங்க? நீங்களே சொல்லுங்க. இவன்கிட்ட இந்த பாய்சன் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன சார் சொல்லுங்க. கிளம்பிட்டியா கல்பனா? ஆச்சு சார். 11 o'clock ஃப்ளைட். எங்க போற? மும்பைக்கு போறேன். அன்சாரி நிஷால் விஷயத்தை என்ன பண்ண போற? யார் அனுப்பலாம்? நான் ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேனே. இப்போ நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? எதுக்கு? டெட்ரானிக்ஸ் விஷயம் நம்ம நாட்டுல யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னல. ஆமா. அதை நீ வேற யாருக்காவது சொன்னியா? உங்களை தவிர நான் வேற யாருக்கும் சொல்லவே இல்லையே. நானும் யாருக்கும் சொல்லல, நீயும் யாருக்கும் சொல்லல. அப்புறம் எப்படி விஷயம் வெளியே போச்சு? யாருக்கு போச்சு? நேத்து என் தம்பி திடீர்னு இந்த டெட்ரானிக்ஸை பத்தி கேட்டான். அப்படியா? ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? பாதி விஷயத்த சொல்லி குழப்பிருக்க. நான் குழப்பத்துல என் தம்பி பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு காலையில இருந்து குதிச்சிட்டு இருக்கா. போயிட்டாளா? இன்னும் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சார்? இன்னைக்கு காலையில அந்த பையன் பிரவீன் என் வீட்டுக்கு வந்திருந்தான். என்னவா? வீட்டுல ரொம்ப நேரம் என் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். என்ன பேசிக்கிட்டாங்க? அதை கேட்க முடியல. நானா வாலண்டியரா ஒரு டாக்ல இன்டர்ஃபியர் ஆனப்போ நீ எப்படி லூஸ் ஆனன்னு உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறேன்றான். அப்படின்னா? உன் ஐடியா படி நான் மென்டலா நடிச்சது என் தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சது? எனக்கு இருக்கிறது ஒரே டவுட் தான். என்ன? அந்த பையன் பிரவீன் என் தம்பி சொல்லிதான் உன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? அது அவனோட பிளான் தான் எனக்கு தோணுது. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. அந்த பையனை செலக்ட் பண்ண போய் நாம மாட்டிக்கிட்டோம். முதல்ல தப்பிச்சு போயிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே? ஓகே சார். மும்பைக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். ஓகே, பாய். வணக்கம் சிஸ்டர். பிரதர், இவங்க தான் நான் சொன்ன சிஸ்டர். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் நந்தகுமார், உங்க வீட்டுக்காரரோட தம்பி. வீட்டுக்காரா? பிரவீன், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் குடியிருந்தா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? தம்பதின்னு சொல்லுவாங்க. தம்பதியில பொண்டாட்டி அவங்க கூட இருக்கிற ஆம்பளைய என்னன்னு சொல்லுவாங்க? வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. நானும் அதையே தான் சொன்னேன். மேடம் ஏன் முறைக்கிறாங்க? ஹலோ, மைண்ட் யுவர் டங். இங்க யாரும் எனக்கு வீட்டுக்காரி இல்ல. ஒரு ஆம்பளைய, அதுவும் வீட்டுக்காரனா இல்லாதவன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கதவை சாத்திக்கிற பொம்பளைய என்னன்னு சொல்லுவாங்க பிரவீன்? மிஸ்டர், நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கோம். போலீஸ கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோவை காமிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எந்த வீடியோ? காட்டுப்பா.
பிடிச்சிருந்ததா இந்த படம்? நான் தான் எடுத்தேன். யாரா நீ? பிரவீன், பிரைவேட் டிடெக்டிவ். வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு அன்னைக்கு என்கிட்ட சொன்னியேடா. பிரதர் சொல்லி கொடுத்ததால அப்படி நடிச்சேன் சிஸ்டர். இங்க பாருங்க கல்பனா, நடந்ததெல்லாம் விட்டுருக்க. நடக்க போறத பத்தி பேசுவோமா? என்ன பேசணும்? எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நீங்க சொல்லலனா நான் இன்னும் உங்களை பத்தி தப்பு தப்பா பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் என்ன தொடர்பு? அவர் எங்க அப்பாவோட வெல் விஷர். உங்க அப்பா யாரு? தாஸ் டிசெல்வா. தாஸ் டிசல்வா. இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. பெட்ரோலுக்காக வளைகுடா நாடுகள்ல கையேந்த வேண்டிய அவசியம் நம்ம நாட்டுக்கு இல்ல அப்படின்னு ஒரு போராட்டம் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கா? ம், இருக்கு. பேப்பர்ல நியூஸ் படிச்சிருக்கேன். பட் டீடைல்ஸ் ஞாபகம் இல்லை. நம்ம நாட்டிலேயே பெட்ரோலை கண்டுபிடிக்கலான்னு ஒரு கான்செப்ட். கரெக்டா சிஸ்டர்? ஆமா, அதேதான். அந்த கான்செப்ட் உங்க அப்பாவோட தான். ஆமா, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் தாஸ் டிசெல்வா அவர்தான். ஆயில் கம்பெனி எம்டி அந்த கான்செப்ட பத்தி நாங்க பேசும்போது அவர் பேரை சொல்லவே இல்லையே. அவங்க எல்லாருக்கும் எங்க அப்பாவோட கான்செப்ட் தான் தேவையே தவிர அவரு தேவையில்லாம போயிட்டாரு. புரியல. எங்க அப்பா உயிரோட இருந்த காலத்துல அவர் கான்செப்ட மட்டம் தட்டி தட்டி அவரை மனசுடைய வச்சுட்டாங்க. உங்க அப்பாவும் என் அண்ணனும் நண்பர்களா? ஆமா, அதனாலதான் எங்க அப்பா உங்க அண்ணன் மூலமா இந்த கான்செப்ட மூவ் பண்ணாரு. மூவ் பண்ண இடத்துல ஒரிஜினல் ஃபைல வாங்கி வச்சுக்கிட்ட அந்த கம்பெனி அந்த கான்செப்ட் ஃபைல அவங்களுக்கு, அதாவது அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்ல அந்த அதிர்ச்சியிலேயே மனசுடைஞ்சு போய் எங்க அப்பா இறந்துட்டாரு. உங்க அண்ணன் கிட்ட எங்க அப்பா அந்த கான்செப்ட நம்பி கொடுத்தப்போ அத காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு ஒரிஜினலை கொடுத்ததா கம்பெனி நாடகம் ஆட ஆரம்பிச்சது. நாடகமா? ஆமா. அப்படின்னா எங்க அண்ணன் அந்த கான்செப்ட காப்பி எடுக்கலையா? இல்ல, அவர் ஒரு அப்பாவி. கம்பெனி காப்பி எடுத்ததா சொல்லுதே. அது இன்னும் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? அந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல்ல இருந்து எடுத்தது ஒரே ஒரு காப்பி. அதுவும் அப்பா இருந்த காலத்திலேயே நான் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா ஆயில் கம்பெனி சொல்றது துபாய் ஆயில் மார்க்கெட்ல எங்க அப்பாவோட ப்ராஜெக்ட் வியாபாரத்துக்காக அடிப்படுதான். உங்க அப்பா கண்டுபிடிச்ச பெட்ரோல் கிறிஸ்டல் ப்ராஜெக்ட் துபாய் மார்க்கெட்ல வியாபாரத்துக்காக அடிப்படுதா? ஆமா. அப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லும்போது பெட்ரோல் கிறிஸ்டல் ப்ராஜெக்ட்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அப்படிதான் கம்பெனில சொன்னாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி இது கிறிஸ்டல் பெட்ரோல் ப்ராஜெக்ட். அவங்கெல்லாம் தப்பா சொல்றாங்க. அது கிறிஸ்டல் பெட்ரோல் ப்ராஜெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க தப்பா சொல்றாங்க.